அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, 2026 அக்னி நட்சத்திரம் நிறைவு நாள் அன்று நான் சொல்லித்தரும் இந்த சூரிய பூஜையை யார் செய்கின்றீர்களோ அவர்கள் குடும்பத்திற்கு சகல தோஷங்கள் நீங்கி ராஜயோகம் ஏற்படக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் ஏற்படும். நம்பிக்கையோடு செய்யும் பட்சத்தில் நல்லது நடக்கும். இந்த வருடம் அக்னி நட்சத்திரம் ஒவ்வொரு நாளும் எப்படி நம்ம பூஜை பண்ணோம், நம்ம சேனலில் தினமும் ஒரு பதிவு கொடுத்துட்ருந்தேன். அந்த பூஜைகளில் நீங்கள் பண்ணாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த நிறைவு நாள் மட்டுமாவது இந்த சூரிய பூஜையை வீட்டில் செய்யுங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். என்றைக்கு இந்த பூஜை செய்யணும்? 28/5/2026 வைகாசி 14 வியாழக்கிழமை அக்னி நட்சத்திரத்தின் நிறைவு நாள். அந்த நாள் வளர்பிறை பிரதோஷமாகவும் வருகின்றது. குபேர பகவானுக்கு உகந்த நாளாகவும் வருகின்றது. எனவே நாம் செய்யும் சூரிய வழிபாடு மிகுந்த பலன்களை தரும். சூரிய பகவான் கிரகங்கள்லேயே ராஜயோகத்தை தரக்கூடிய, அதிகாரத்தை தரக்கூடிய, செல்வத்தை தரக்கூடிய கிரகம். எனவே தான் இந்த வழிபாடு செய்தால் ராஜயோகம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இந்த வழிபாடு எந்த நேரத்தில் செய்யலாம்? அந்த அன்னைக்கு சூரிய பகவான் இருக்கும் நேரத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யுங்கள். ராகு காலம், யமகண்டம் நேரம் தவிர. எப்படி இந்த வழிபாடு செய்யணும்? ஒரு சிறிய தட்டில் கோதுமையால் செய்த ஏதேனும் பிரசாதங்கள், கோதுமை மாவுனால் செய்த இனிப்புகள் அல்லது வேறு ஏதேனும் உணவுகள் அல்லது கோதுமை தானியம் அல்லது வெறுமனே கோதுமை மாவு வைத்தால் கூட போதும். ஒரு சிறிய தட்டில் அதை வச்சுருங்க. வச்சுட்டு பக்கத்திலே ஒரு டம்ளர் சுத்தமான தண்ணீர், அதுக்கு பக்கத்தில் ஒரு விளக்கு. அந்த விளக்கில் நமது ஆனந்தோலி அறக்கட்டளையின் மந்திர சக்தி தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றுங்கள் அல்லது நெய் ஊற்றி தீபமேற்றுங்கள். இது எல்லாம் தயார் பண்ணி வச்சு சூரிய பகவானை பார்த்து அந்த தட்டை அப்படியே எடுத்து விளக்கு ஆரத்தி 3 முறை சூரிய பகவானுக்கு காட்டுங்கள். காட்டி முடித்துவிட்டு ஓம் நமோ ஆதித்யாய நமக அப்படின்னு சூரியனை பார்த்து வாய்விட்டு 11 முறை சொல்லுங்க. ஓம் நமோ ஆதித்யாய நமக அப்படின்னு 11 முறை சொல்லி இந்த அக்னி நட்சத்திர நிறைவு நாள் சூரிய வழிபாட்டை செய்து ராஜயோகம் பெறுங்கள். வழிபாடு முடிஞ்ச பிறகு என்ன அந்த தட்டில் நைவேத்தியமாக வச்சிங்களோ அதை நீங்கள் எடுத்து பிரசாதமாக சாப்பிட்டுக்கலாம். அல்லது கோதுமை மாவு அல்லது தானியம் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஏதாவது பிரசாதம் தயார் பண்ணி வீட்டில் இருக்கவங்களுக்கு தரலாம். அந்த ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சிங்களா, அந்த தண்ணீரை பிரசாதமாக வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கு கொடுங்க. விளக்கு எங்கே எடுத்து வைக்கணுமோ அங்கே எடுத்து வச்சுருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கும் இந்த செய்தியை பரப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, அடுத்த மாதம் 2ஆம் தேதி 2/6/2026 குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆவதால் மேசம், ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, மகரம், கும்பம் ஆகிய ராசிக்காரங்க பரிகாரம் பண்ணிக்கணும். நமது ஆனந்தோலி அறக்கட்டளையின் சார்பாக இந்த 8 ராசிக்காரர்களுக்காக அன்று குரு பரிகார மகா ஹோமம் நடத்தி பரிகார ரக்ஷை தரப்போகின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் குரு பெயர்ச்சி அன்று நம்ம இந்த பரிகார ஹோமத்தை நடத்துவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான குரு பரிகார ரக்ஷைக்கு முன்பதிவு தொடங்கிவிட்டது. மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.